கோவை கல்லூரி மாணவர் போதைப்பொருள் குறித்த தகவல் தெரிவித்ததால் கொல்லப்படவில்லை என்று கூறியுள்ள சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் 4ஆம் ஆண்டு மாணவர்களை அமுதன் தனது நண்பர்களுடன் சேர்த்து தாக்கியுள்ளார் எனவும் மாணவர்களிடையிலான பழிவாங்கும் மனநிலைதான் கொலைக்கு காரணம் எனவும் விளக்கமளித்துள்ளார். மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கு எண் 310/2026 கீழ் இதுவரை 14 பேர், நேற்று இரவு ஒருவர் கூடுதலாக இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். 9/8/2026 அன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கிடையிலான பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. இந்த வழக்கை பொறுத்தவரை போதைப் பொருள் பயன்படுத்தியதை பார்த்து காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களும் தெரிவித்ததாகவும் அதன் காரணமாக புகார் அளித்தவரை சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளபடி எந்த ஒரு சம்பவமும் இவ்வழக்கில் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மேலும் இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல, இது வேறு மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட முன்னுரிமை மற்றும் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது.